ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது கோவக்காய். இது வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் இன்றைக்கி. ஆக்சுவலாக சின்ன வயசில் பார்த்திங்கன்னா கோவக்கொடி வந்து வேலியிலலாம் படர்ந்துருக்கும், நிறைய காயெல்லாம் காய்ச்சிருக்கும். அப்போல்லாம் பறித்து சமைச்ச மாதிரி ஞாபகமே இல்லை. இப்போ இது வந்து உடம்புக்கு நல்லது, ப்ரெஷருக்கு நல்லது, சுகருக்கு நல்லது, எல்லாத்துக்கும் நல்லதுங்கிறாங்க. அதனால் நான் வாங்கி இன்றைக்கி ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கு முதல்ல ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம். மிளகா, உளுந்து, கடலைப்பருப்பு, மிளகு, ஜீரகம். என்கிட்ட வந்து மல்லி, முழு மல்லி இல்லை, அதனால் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்திருக்கேன். இந்த கீரை ஒரு கட்டு கிடச்சிது, செம பிஞ்சு, சூப்பர் ஸ்மெல்லாக இருந்துச்சு. சரி, இன்றைக்கி கீரை கடைஞ்சி கோவக்காய் ஃப்ரை பண்ணிடலான்னு கீரை ஒரு கட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். பார்க்கவே ஆசையாக இருக்குது, அதான் வீடியோவில் உங்களுக்கு காட்டினேன். இப்போ நம்ம வந்து இதை ஒரு பேனில் கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். கோவக்காய் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. நீங்கள் வந்து இதை கட்டாயம் வந்து இது ஈஸியாக கிடைக்கிது இப்போ. அதனால் நம்ம வந்து இதை ஏதோ வீக்லி ஒன்ஸ் இதை வந்து நான் வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து சும்மா பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு, எண்ணெய் ரொம்ப சேர்க்காமல். இப்போ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பேன் அடுப்பில் வச்சு எண்ணெயை சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் கொஞ்சம் எப்போவுமே நான் ஃப்ரைனா சோம்புத்தூள் சேர்க்காமல் இருக்க மாட்டேன். இப்போயும் நான் சேர்த்துட்டேன். சோம்புத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து நல்லா செவந்ததும் இந்த வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா இதை வந்து உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதும் ஒரே ஒரு தக்காளியை இதில் சேர்த்து வதக்கிக்குவோம். இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதில் மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். இப்போ இந்த வெங்காயம், தக்காளி காரம் வேணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கிட்டு கோவக்காயை இதோட சேர்த்துடலாம். இப்போ நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். நல்ல மிளகாத்தூள்லாம் எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை வேக வச்சுக்கலாம். மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அந்த பொடி பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த பொடியை வந்து ஒரு ஸ்பூன் தூவி நல்ல ஸ்மெல் வருது. இதை நல்லா அப்படியே கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது. இந்த கீரை கடைசலுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது சைட் டிஷ்ஷு. இதில் கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிடலாம். இந்த பொடி வந்து கொஞ்சம் நிறைய அரைச்சிட்டேன். அதனால் நம்ம இதை ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சிட்டோம்னா எல்லா ஃப்ரைக்குமே இது வந்து போட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ரைஸு, அப்புறம் கடைஞ்ச கீரை, வெண்ணெயெல்லாம் போட்டு கடைஞ்சிருக்கேன். பூண்டு, பச்சை மிளகா, கீரையும் வேக வச்சு கொஞ்சோண்டு வெண்ணெய் போட்டு கொஞ்சம் தேங்காய் போட்டு மிக்சியில் ஒரு லைட்டாக ஒரு அடி அடித்து வச்சுருக்கேன். கோவக்காய் ஃப்ரையு செம்ம டேஸ்டான சாப்பாடு இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி கோவக்காயை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.